தாவேகாவினுடைய தலைவர் விஜய் தற்போது அந்த கட்சியினுடைய கொள்கை தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். இன்றைக்கு விஜயினுடைய அடுத்த கட்ட பயண திட்டம் என்னவாக இருக்கிறது? மாவட்ட செயலாளர்களுடைய நியமனம் இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு முன்னதாகவே நடைபெற வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தனர். இதற்கு முன்னதாக திரைப்படத்தில் அவர் கால் ஷீட் பிஸியாக இருந்ததுனால இந்த மாவட்ட செயலாளர்களுடைய நியமனம் அந்த தேதி தள்ளி சென்றே இருந்தது. மறுபுறம் சில மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்களான போட்டி அதிகரித்து வந்தது. கோஷ்டி பூசல் காரணமாக அவர்களை வரவழைத்து அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு அந்த நியமனத்திற்கான தேர்வுகள் என்று பல கட்டமாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றதனால 2ஆம் தேதிக்குள்ளாக, அதாவது 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவுக்கு முன்னதாகவே மாவட்ட செயலாளர் நியமிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருந்தது. அந்த வகையில 4 கட்டங்களாக தற்பொழுது வரை மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று மாலை 5ஆம் கட்ட பட்டியல் வெளியாக இருக்கிறது. இன்னும் 2 கட்டமாக மாவட்ட செயலாளர்களுடைய நியமனம் நிறைவடைந்த பிறகு மொத்தமாக 120 மாவட்ட செயலாளர்கள் நியமித்த பிறகு தொடர்ச்சியாக 15 நாட்கள் அவர் திரைப்பட ஷூட்டிங் செல்ல இருப்பதாகவும், அதன் பிறகு சுற்றுப்பயணம் தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும், இந்த சுற்றுப்பயணத்திற்கு முன்னதாக இருந்தே மக்களை நேரடியாக களத்திற்கு சென்று விஜய் சந்திக்க அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இனி அதாவது விஜய் அவர்கள் பனையூரிலே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் செய்கிறார் என்று விமர்சித்து வந்த நிலையில்தான் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை பரந்தூருக்கு சென்று சந்தித்தார். இனி தொடர்ச்சியாக, அதாவது கடைசி திரைப்படம் நிறைவு பெற்ற பிறகு இனி மக்களை நேரடியாகவே களத்தில் இறங்கி சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெரி, அடுத்ததாக விஜய் எங்கெங்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது தொடர்பான அந்த அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அது தொடர்பான விவரம். விஜய் தமிழகம் முழுக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். தென் தமிழகத்திலிருந்து சென்னையை நோக்கி அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும், குறிப்பாக தமிழகத்துல எந்தெந்த மாவட்டங்கள்ல முக்கிய பிரச்சனைகள் இருக்கிறது, எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கூறப்படுகிறதோ, அதுவும் குறிப்பாக அரிட்டாப்பட்டி போன்ற பிரச்சனைகள் இங்க சமீபத்தில் நிலவி வந்தது. இங்க விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுக்கள் தற்போது வரை போராடி வருகிறார்கள். இது போன்ற எங்கெல்லாம் தொடர்ச்சியாக வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்கிறதோ, எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனடியாக மத்திய அல்லது மாநில அரசுகள் தலையிட்டு அந்த பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டியது இருக்கிறதோ அங்கெல்லாம் விஜய் நேரடியாக செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல சுற்றுப்பயணத்தின் போது பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர் பேசக்கூடிய வாய்ப்புகள், அதுக்கான வேலைகளும் தற்பொழுது கட்சி வட்டாரங்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது.